ஸோ கிளிஃப் வாக்கிங் ஸ்டார்டட். பார்க்கலாம். இதில் எதிராக ஸ்பிட்டு இதுதானே ஸ்பிட்டு இது பிராணு ஃபுல் வைப்பு தான். ஒரே சரக்கு பூரா சரக்கு, கஞ்சா, போதை, சிகரெட்டு, இதுதான் அவங்களுக்கு. மக்களே நல்ல ஒரு வைப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. வேறு லெவலில் வைப் இருக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஏகப்பட்ட கப்புள்ஸ், ஏகப்பட்ட கேர்ள்ஸ், என்ஜாய்மெண்ட். டீசெண்டாக பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா 1000 2000 சொல்லி ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஃபுட்டெல்லாம் ஸ்டார்டிங்கே 300 தான். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு 200 பார்த்துக்குங்க. அந்த லெவலில் இருக்குது ஃபுட்டெல்லாம். இதுக்கு ஓகேனா மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போங்க, இல்லைனா எங்களை மாதிரி கடைசி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு முதல் கடை அண்ணன் போட்டுறாரு. எனக்கு புரியல இந்த வர்க்கலா கிளிப்பில் எதுக்கு நகை கடை, சாப்பாடு கடை அந்த மாதிரி எதாவது வச்சா பரவாயில்ல. இந்த கெஃபே இட்டாலியனுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ரெசியூம் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை செஞ்சு நமக்குள்ளே சாப்பாடு கொடுப்பாங்களா? பரவாயில்ல. ஆக்டோபஸ் சாப்பிடுவோமா? எங்கே சாப்பிட முடியாதா? வாந்தி வந்துடும். வாந்தி வந்துடும். இந்த ரெட் ஸ்னாப் சாப்பிடலாம், நல்லா இருக்குமாண்டா. நல்ல ஒரு இதாண்டா, நல்ல ப்ரான் சாப்பிடலாம். ஸோ த ஃபேமஸ் டார்ஜிலிங் கேஃபே வந்தாச்சு. இதுதான் அந்த டார்ஜிலிங் கேஃபே. இதுக்கு அடுத்து அந்த கெஃபே இட்டாலியனோ போனோம்னா வேலை முடிஞ்சு. அங்கே ஒரு நல்ல வைப் இருக்குது. இப்போ தெரியுதுரா நீங்கள் எதுக்கு வர்க்கலா வரீங்கன்ட்டு பாருங்கள். அப்படியே கீழே பீச்சு, மேலே போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்களே. சரி. ஸோ இதுதான் அந்த கெஃபே இட்டாலியனோ. அதை பேர் மாற்றிட்டாங்க போல். அவங்கள கூட உள்ளவான்னு கூப்பிட்டாங்க. இதாண்டா நான் சொன்ன கடை கெஃபே இட்டாலியனோ. அமௌண்ட்டு பாரு, கம்மியாக தான் இருக்குது. போகலாமா? வர்க்கலாவில் அந்த கிளிஃபில் ஒரு வாக் போயிட்டு திருப்பி வந்து ஒரு கடையில் உட்காந்து நூடுல்ஸும் ரைஸும் ஆர்டர் பண்ணோம். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா சிக்கன் நூடுல்ஸு. சிக்கன் ரைஸ் வந்து 250 ரூபா. நூடுல்ஸ் ஓகே தான், ரைஸ் சுமாராக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் செம காஸ்ட்லி. நீங்கள் ஏதாவது வர்க்கலாவில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு செலவு தான் ஆகும், ஃபுட்டு. அதுக்கப்புறம் ரூம் கூட ஓரளவு கம்மியாக கிடைக்குது சீசன்னா. சீசன் இல்லைன்னா ஃபுட்டு வந்து அதே ரேட் தான். ரொம்ப 500 ரூபாய்க்கெலாம் மீன் பொரிச்சு கொடுக்குறாங்க. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். ஸோ இப்போ நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஒரு தமிழ்நாடு மெஸ் ஒன்று இருக்குது, அது சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. லோக்கல் வர்க்கலா ஸ்ட்ரீட்குள்ளே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாக இந்த வீடெல்லாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு மதுரை மெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கள் பயணத்தை அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் அந்த மெஸ்ஸில் போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இவங்க 2 பேரும் எதுக்கு திருப்பி ஹெலிபேடுக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா?
2 பேர் எதை பார்த்துட்டே போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள்.